எனக்கு நல்வரவருள்வாய் தேவா ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சம்போ மகாதேவாய நமக. ஆக்கள் அளித்தல் காத்தனக்கூடிய முத்தொழிலுக்கும் உதவனாக சகல உலகங்களை அணுகின்ற இவனாகின்ற சூர்மான தொழுது அளவட்டு தமிட்டிய சூரதமன் தாரகன் சிங்கமுக அசுரன் உள்ளவர்கள் பரமையிடம் பெரும் வரங்களை பெற்றமையால் அகங்காரம் கொண்டு பிரமா விஷ்ணு இந்திரன் யாவரையும் துன்பப்படுத்தி சிறையிட்டு தமக்கேவல் செய்ய பணித்து 1008 அண்டங்களையும் 108 இடங்களாக 1901 நாளில் துன்பதங்கா தேவர்கள் எனது தந்தையாகிய பரமிடமறியிட பரமனும் தேவர்களின் துன்பதிப்பதாக கூறி தமது நெற்றிக்கண்ணில் 6 அக்னி பிரிவு உண்டாக்கி அங்கின் மூலம் சரவணப்பல் சேர்க்க யாம் 6 குழந்தைகள் ஆகி கார்த்திகை கருவரால் பராமரிப்பு நாளில் அன்னி பார்வதி 6 குழந்தை ஒன்று சேர்த்து ஆளுங்களும் சேர்மையால் நம்முடைய ஒன்றும் சிரமாறும் கரம் 12 ஆகினோம் அங்கனம் யாம் 6 முகடாங்கத்துகளை அமையும் வெப்பனும் நவ வீரலை உண்டாக்கி அவர்களுக்கு தலைவனாக வீரபாகு என்ற தலைமையை தோற்றுவித்து தேவைப்படையும் புதப்படையும் படைசோலை அன்னையமிடம் சக்தி வேலை தந்து சூரர் குலத்தின் அளித்தவா அடுத்த மாத்திரம் எம் ஆழ்கடல் நடுவில் உள்ள மகேந்திர சென்று தாரகன் சிங்கமுகாசுரனை தமிடித்து சூரதமன் மிஞ்சி அடங்கள் தோறும் மாயா தேர்ந்து மறந்தான் விடா துரத்தவி தப்ப முடியாத சூரன் பூமியில் விராகவும் ஆகாயமெல்லாம் கிளைகளாகவும் பெரிய விருச்சியமானான் எவன் மீது சக்தி வேலி அனுமதி வாச்சு அமரம் இரண்டாக பிளந்து ஒன்று சேவலும் மற்றொன்று மயிலுமானது செவலை கொடியாகவும் மயில் வானமாக கொண்டு பிறனொன்றியாத பிரமண திரையிட்டு பிரணவத்தை எமது தந்தைக்கு உபதேசித்து துஷ்ட நிக்கிரம் செய்து பக்தர்கள் வாழ்விக்கே உலகம் பொய்யே யாம் இந்த தனியார் தளத்தை விட்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு வீணாகான கேட்கின்றது. நாரதர் வருகிறார். அவர் எதற்காக வருகிறார் தெரியும். இருந்தாலும் சற்று என்று அவரிடம் உரையாடி பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சம்போ மகாதேவாய நமக நமக நமக. உனை பாடும் கொடி நன்றி வேறு
யாரும் இல்லை முருகா 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 முருகா. தித்திக்கும் தேனோதே முருகப்பெருமானே, தங்களை பார்த்ததில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். அடியணி பணிவான வணக்கங்கள். வருக வருக நாரதரே வருக. அழகான கானம், அற்புதமான கானம். இதுபோல கானத்தை இந்த பகுதியில் கொஞ்ச நாளாக காணும். தாங்கள் என்னை வாழ்த்தியது போல் உங்களை வரவேற்பது எனது கடமை. வந்தார வரவேற்பது தமிழ் பண்பு. தமிழ் பண்பு முறைப்படி வந்த உங்களை வரவேற்க வேண்டும். முதலில் வரவேற்பு. இனிதான சுரம் ஞான இசை மேதையே, இனிதான சுரஞான இசை மேதையே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, எனதன்பிற்குயர்வான தவயோகி, எனதன்பிற்குயர்வான தவயோகியே, இனிதான சுரம் ஞான இசை மேதையே, அகங்காரனின் குணம் கொள்கையை அளித்திட வல்லவரே, நீரும் எங்கெல்லாம் சென்றே நீராயதே, நீரும் எங்கெல்லாம் சென்றே நீராயதே, நிகழ்ந்ததை எனக்கு இங்கு எடுத்துரைப்பீரே, நடந்ததை எனக்கென்று உரைத்திடுவே, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைத்து, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைத்து, நிகழ்த்தும் எடுத்து கணத்தில் உரைத்து, நிகழ்த்தும்
தீர்மானம். வருக வருக, நாடுவரே வருக. வர வேண்டும் காண வேந்தரே, கலைமகளின் வினவேந்தரே, தவயோகி ஞானவேந்தரே, புறப்பட்டு வரும் பிறப்பால் இறப்பட்டு தரும் நெறிகற்று அஞ்ஞானம் அகற்றி மெஞ்ஞானம் பற்றி உரிய தவ நிலைகள் பெரிய நிலை பெற்று என்றுமே இளமை குன்றாத கலை வாணியின் புதல்வரே, கருணை சிலரே வர வேண்டும். தங்களது வரவால் அகம் மிக மகிழ்ந்தோம். தாங்கள் இன்று என்னை காண வந்த காரணமாப்ல எம்பெருமானே, வடிவடவா, சண்முகா, சரவணபவா, பழக்கமோர் திருளக தந்தார் செல்வடைகள் அற்புதமான திரைச்சோலை மத்திகளே பெருமைக்குரிய கனிமொன்றை கண்டேன். கனியை கண்ட மாத்திரத்தில் கந்தனிடம் எப்படியாவது சொல்லிவிட வேண்டுமே, இந்த அக்கறைப்பட்டு ஓடி வந்தேன். அவைக்கு அதிகமான் கொடுத்தது ஒரு கனிதான். ஆமா முருகா. ராமனுக்கு சபரி கொடுத்தது ஒரு கனிதான். ஒரு கணிதன். சராச்சந்தன் பிறப்பதற்கு அடிப்படை காரணமே கனிதான். கணிதன். உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் அப்படின்னு மகாபாரதத்தில் வரக்கூடியது ஒரு கனிதான். ஆமா முருகா. சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என்று அவைக்கு ஞானத்தை போட்டியதும் ஒரு கணிதன். அருவி சுட்டி காட்டியது ஒரு கனிதான். உண்மைதான். பழமேனி உனக்கு ஒரு பழம் தேவையா என்று அவிமுதாற்று என்று பாடினாலே போதினி நெல்லிவனம் திரு ஆவினன் குடி என்று சொல்லக்கூடிய பழமேனி உனக்கு ஒரு பழம் தேவையா என்று பாடுவதற்கு அடிப்படை காரணமே தாங்கள் அன்று கொண்டு வந்த கனி. சரி, இப்படி பலவிதமான கனிகள் இருந்தாலும் கனிகள் அன்று கொண்டு வந்த கனியால் பழனிங்கிற ஒரு பெரிய படைவீடு இன்னைக்கு கண்டு வந்திருக்கலாம், கொண்டு வந்திருக்கலாமாப்ல. கண்டு அந்த செய்தியை மட்டும் கண்டு வந்த கனியுடைய சிறப்புக்கு செய்தி இருக்கிறது. எடுத்து எம்மகள் சாருகே செய்தார். பெருமைக்குரிய அந்த கனி எவ்வாறு மகத்துவம் வாய்ந்த கனி என்ற தத்துவத்தை பார்க்கும் பொழுது எவ்வாறு இருக்கிறது? மாகனிக்கும் தேன் கதடி வங்கனிக்கும் மேலிடிக்கும் பூக்கணிகை கண்டு மனம் பூரித்தேன் குமரா 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 அக்கணிகை தரமே கொய்யாமல் கொய்தனைத்து கொள்வாய் குமரா 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 ஆடல் கடையே தேவன் தந்தது, ஆடல் கடையே தேவன் தந்தது, தேவனின் ஆடலில்தான் ஜீவன் வந்தது, ஆடல் கடையே தேவன் தந்தது, தேவன் தந்தது. மாங்கனிக்கு தென்கதலி வங்கனிக்கு மேலனிக்கு பொங்கனி பொங்கனியை கண்டுமன பொறித்தனையா நான் கணிந்து நக்கனியை கனிமை கொய்யா கொய்து அணைத்துக் கொள்ளு அப்படின்னு கனியின் சிறப்பு குறிதால் கனியின் ஸ்லாக்கியம் இதோ. குறப்புல விடுங்கடா. ஸ்லாக்கியம் என்ன முனியே சாக்கியம் என்ன முடியே பற்றி பற்றிகள்
பட்டித்திடாதோ சொல்வேன் பட்டித்திடாதோ சொல்வேன் பட்டித்திடாதோ சொல்வேன் பட்சிகள் கண்டால் பறந்தோடுமாக அச்சமுடனே செல்வி. நீங்க கண்டது கனி போல் தெரியவில்லை, கனியே கிடையாது முருகா. ஒரு கன்னி போல் தெரிகிறது. கண்டு வந்த கண்ணியத்தான். கண்டது கன்னி. ஆமா. யாரவள்? சுந்தரவள்ளி. ஆதியிலே கொடுத்த வாக்கு. ஆதியில நிக்குது முருகா. ஆதியிலே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற மாதர்கள் கொடுத்தீங்க. அமிர்தவள்ளிக்கு கொடுத்த வாக்கும்படி அமிர்தவள்ளியை தெய்வயானி என்ற பெரு திருப்பரங்குன்றத்தில் தாங்கள் தலைமையில் திருமணம் முடிச்சாச்சு. தற்போது கண்ட சுந்தரவள்ளி தானே இளையவள்தான். இந்த கோலத்தோடு போனா வேலையை சீக்கிரம் முடிச்சு விடுவீங்க. என்ன காரணம்? அன்னவள் இருப்பது வேடுவ இனம். அவள் இனத்துக்கு பெருமை தரும் நோக்கத்தோடு தாங்கள் செல்லுங்கள். அவள் ஒரு வேடுகுல பெண்ணா இருப்பதால் நான் ஒரு வேடுவன் போல் செல்ல வேண்டும். கருமாரி பூமாலை சூடினாள். ஆமா, பாமாடி சூடி வருகிறேன் முருகா. பாட்டின பாமாலையோடு வர உங்களுக்கு புகழ் மாலை காத்திருக்கிறது. இந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய புகழ் மாலை உங்களுக்கு என்னைக்குமே உண்டு. நல்லது முருகா. சென்று உடனே வேடுவனா விரட்டுமா உங்கள் காணத்தால் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தி விட்டு வாருங்கள். நல்லது முருகா. நானாக நான் இல்லை தாயே, அங்கு நல்வாழ்வு தந்தாயே நீயே.